ஒரு நாடு கூட ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கல. ஆனால் மோடி பச்சை பொய்ய பார்லிமெண்ட்டில் பேசினார். உலகமே ஆதரிச்சது, காங்கிரஸ் ஆதரிக்கல. மோடியோட மிக தவறான வெளியுறவு கொள்கையோட விளைவு தான் இந்த நிலையை வந்து இந்தியா அடைஞ்சிருக்கு. ஒரு லீடர்ன்ற முறையில் ட்ரம்ப்போட ஈகோவை எங்கேயோ மோடி டச் பண்ணிட்டார். அதோட விளைவு தான் இந்த பிரச்சனை என்று ஒரு வலுவான கருத்து நிலவுது. மோடியோட தவறுகளுக்கு ஜெய்சங்கர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ட்ரம்ப் மாதிரி ஒரு கேரக்டர் இந்தியாவுக்கு எதிராக தான் இருப்பார்ன்ற குறைந்தபட்ச புரிதல் கூட, அறிவு கூட பிஜேபிக்கும் சங்கிகளுக்கும் இல்லை. ட்ரம்ப்போட பேரை சொல்ல கூட மோடிக்கு துணிச்சல் இல்லை. வர்த்தகத்தை தாண்டின வேற சில விஷயங்களையும் மோடி அரசு அமெரிக்காவிடம், ட்ரம்பிடம் சிக்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா குடிமகனை கொலை செய்வதற்கு இந்திய அரசின் உயர் அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். அது ரா உளவு அமைப்போட அதிகாரியை தாண்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வரைக்கும் அது நீளுது. இந்திய அரசு செய்த தவறுகள், மோடி அரசு செய்த வெளிநாடுகளில் தீவிரவாதத்தை தூண்டுவிக்கக்கூடிய அந்த செயல்கள் இன்னைக்கு மோடி அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இந்திய அரசினுடைய பாதுகாப்பு கொள்கையில் ஒரு பெரிய மாற்றம், மன்மோகன் சிங் காலத்தில் இல்லாத ஒரு மாற்றம். வெளிநாட்டு மண்ணில் நம்முடைய நலன்களுக்கு எதிராக இந்தியாவின் உலகின் எந்த மூலையில் செயல்பட்டாலும், உலகின் எந்த மூலையில் அவர்கள் இருந்தாலும் வேட்டையாடுவோம் என்பது மோடி கவர்மெண்ட்டோட டிக்ளேர்டு பாலிசியாகவே மாறி போச்சு. அதோட தொடர்ச்சி தான் நிஜார் படுகொலை, அதோட தொடர்ச்சி தான் பண்ணும் அட்டெம்ப்ட் டு மர்டர். இன்னைக்கு இந்தியாவை வந்து அடிப்பணிய வைக்க அமெரிக்கா விரும்புது. ஆல்ரெடி வந்து டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு கடுமையாக சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் அது எக்ஸ்போர்ட்ஸ்க்கு லாபம் தான், அது நான் மறுக்கல. பட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறையுதுன்னா அது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து. இப்போ பாகிஸ்தானுக்கு 19% தான் டேரிஃப், நமக்கு 25%. இந்தியன் கவர்மெண்ட்டோட ராஜதந்திர தோல்வி இது. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னிலைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மோடியோட பேரை ட்ரம்ப்போட பேர் வந்து மோடி சொல்லலன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிடுச்சு. இப்போ நேற்று அமெரிக்காவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராகவும் யூரோப்பியன் யூனியனுக்கு எதிராகவும் மத்திய அரசு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. எங்களை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இது எப்படி எடுத்துக்கிறது? இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் நாங்கள் இதை எதிர்கொள்வோம், அடிப்பணிய மாட்டோம்னு. யூரோப்பியன் யூனியன் வந்து எங்களோட அதிகமாக பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர், கெமிக்கல்ஸ் வந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. நியூக்ளியரோட ஃபியூவல் முதற்கொண்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க விஷயம் அவங்க சொல்லுவாங்க. ஜெய்சங்கர் போன ஆண்டு இங்கிலாந்துலேயோ ஜெர்மன்லேயோ இருக்கும்போது சொன்னது, நாங்கள் இந்தியா வாங்குது ரஷ்யா கிட்டேருந்து ஆயில்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு மாதம் வாங்குகிற எண்ணெய் ரஷ்யா கிட்டேருந்து ஐரோப்பிய யூனியன் ஒரு நண்பகலில் வாங்குகிற ஆயிலுக்கு ஈக்குவலானது. அதாவது ஒரு நண்பகலில், ஒரு ஃபோர்நூனில், ஆஃப்டர்நூன்னா 4 hours, ஒரு 4 hours அல்லது ஆஃப் அ டேக்கு, ஒரு அரை நாளுக்கு வந்து ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவிடம் வாங்கக்கூடிய எரிபொருள் என்பது இந்தியா ஒரு மாதந்தோறும் வாங்கக்கூடிய, ஒரு மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய எண்ணெய்க்கு சமமானது. அப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இந்த ரெட்டை நிலைப்பாடு தான், ரெட்டை நிலைப்பாடில் வந்து அமெரிக்கா பேசுது. நீ வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கவே கூடாது, நீ அந்த வாங்கி அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிற அப்படின்னா உனக்கு என்ன வந்து இதை சொல்ல நீ யார்? ஹவுடி மோடின்னு கேட்டது அமெரிக்காவில், அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னது. அதோட விளைவை வந்து இன்றைக்கி இந்தியா அனுபவிக்குது. மோடியோட முட்டாள்தனமான வெளியுறவு கொள்கையால் மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி மிகப்பெரிய ட்ரம்ப் வந்து நம்ம கூட நிற்பாருன்னு தொடர்ச்சியாக வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தொடர்ச்சியாக பேசினாங்க. ட்ரம்ப் மொத்தமாக எதிரில் வந்து நிற்கிறாங்க. ட்ரம்ப் ஜெயிச்ச அன்னைக்கு, அந்த ரிசல்ட் வந்த அன்றைக்கி நவம்பர் 4 2024 சங்கிகள் அதை வந்து அந்த நாள் முழுவதும் கொண்டாடி தீர்த்தாங்க. சங்கிகளுக்கு வெளியுறவு கொள்கையை பற்றின எந்த அறிவும் கிடையாதுன்றது, எதுவே ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அவன் ஒருபோதும் அமெரிக்காக்காரன் உனக்கு சாதகமாக இருக்க மாட்டான். ட்ரம்ப் மாதிரி ஒரு கேரக்டர் இந்தியாவுக்கு எதிராக தான் இருப்பாருன்ற குறைந்தபட்ச புரிதல் கூட, அறிவு கூட பிஜேபிக்கும் சங்கிகளுக்கும் இல்லை. அதனோட விளைவு தான் இன்றைக்கி இந்தியா ஒரு நெருக்கடியான கட்டத்தில் நிற்கிது. ஒன்றை மறந்துடாதீங்க, இது இந்தியாவுக்கு நெருக்கடியான கட்டம். என்ன தான் வந்து வீரவசனம் பேசி மோடி வந்து இப்போ வந்து தேசபக்தின்ற பெயரில் வந்து அந்த வெறியை ஏற்றி விடுறதுக்கான எல்லா வேலையும் மோடி பண்ணுவார். ஏன்னா அமெரிக்கா போடுற அந்த சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எதிர்ப்போம், நாங்கள் அடிப்பணிய மாட்டோம்னு அப்படி குரல் கொடுக்காது, கூக்குறல். அது ஆக்சுவலாக இவங்க அடிப்பணிய அமெரிக்கான்ற வார்த்தை 2 இடத்துல தான் இருக்குது. இவங்க பேசுறது எல்லாமே யூரோப்போட ட்ரேட் பற்றி மட்டும். அவங்கள பற்றி தான் பேசுகிறீங்க.
மோடின்ற ட்ரம்ப்போட பேரை சொல்லக்கூட மோடிக்கு துணிச்சல் இல்லை. அப்போ இது எங்கே வருது? ஹவுடி மோடி ஆப்கே பாத் ட்ரம்ப் சர்க்கார்லாம் பேசுனதோட விளைவு இன்றைக்கி இந்தியா போய் வந்து ட்ரம்ப் கிட்ட இந்திய அரசு கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி மண்டியிட வேண்டிய சூழல் வந்திருக்குது. இன்றைக்கி இவங்க வெளியில் தைரியமாக பேசலாம், எத்தனை நாளைக்கு இவங்களோட தைரியம் நீடிக்கும்னு தெரியாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வர்த்தகத்தை தாண்டின வேறு சில விஷயங்கள்லையும் மோடி அரசு அமெரிக்காவிடம் ட்ரம்ப்பிடம் சிக்கி கொண்டிருக்கிறது. அந்த பன்னூன் கேஸ் உங்களுக்கு தெரியும். சீக்கிய தீவிரவாதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பன்னூன் அந்த பன்னூன் வந்து சீக்கிய தீவிரவாதி. அவன் கனேடியன் அமெரிக்கன் டியூவல் சிட்டிசன்ஷிப்பு. அவனை கொலை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. அது அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்து அந்த முயற்சியை முறியடிக்குது. அந்த கொலையை செஞ்ச தூண்டுனது யாருன்னா அங்கே இருக்க இந்தியாவில் இருந்துட்டு RNDW ஏஜென்ட் ஒருத்தன் தான் அதை பண்ணான். ரா அமைப்போட ஏஜென்ட்டு தான் அதை பண்ணுறான். அதுக்கு வந்து அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணது குப்தான்ற ஒரு பிஸ்னஸ் மேனு. அது அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடிச்சி அந்த குப்தாவை வந்து கைது பண்ணிடுறாங்க. அவனை செக்கோஸ்லோவாக்கியாவில் கைது பண்ணி அங்கேருந்து எக்ஸ்ட்ராடிஷன் ஃபைட் பண்ணி ஹைகோர்ட்டில் செக்கோஸ்லோவாக்கியா கோர்ட்டில் அவனை அமெரிக்கா கொண்டு வந்து நீங்கள் அமெரிக்கன் கஸ்டடியில் தான், போலீஸ் கஸ்டடியில், FBI கஸ்டடியில் அவன் இருக்கான். அதில் வந்து இந்தியாவில் மிக உயர்ந்த அளவில் பதவியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வரைக்கும் அதில் பேர் அடிப்படுது. அதனால தான் வந்து அங்கே அமெரிக்கா பிப்ரவரியில் போகும்போதெல்லாம் அஜித் டோவல் கைது செய்யப்படுவாரெல்லாம் பேச்சுக்கள் அடிப்பட்டது. அந்த RNDW ஏஜென்ட்டை இந்திய அரசு வந்து பணி நீக்கம் செய்து விட்டது. அவனை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும். ஆனால் பணி நீக்கம் செய்தது மூலமாக இந்திய அரசு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருச்சு. அமெரிக்க மண்ணில் ஒரு அமெரிக்க குடிமகனை அவன் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை தூண்டுறான், காலிஸ்தானிஸுக்கு ஆதரவாக, தனிநாடு கோரிக்கைக்கு ஆதரவாக இருக்கான்ற காரணத்துக்காக கூலிப்படையை ஏவி அமெரிக்காவுக்குள்ளே அவனை கொலை பண்ண இந்தியா வெளிநாட்டு உளவு அமைப்பான ரா உளவு அமைப்போட ஏஜெண்ட்டாக இருந்த ஒருத்தர் இதை வந்து மூளையாக செயல்பட்டார் என்பது நீக்கமர நிரூபிக்கப்பட்டு அவருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இந்திய அரசால். இந்தியாவில் அவனை வந்து அமெரிக்கா நாடு கடத்தணும், இந்தியா இன்னமும் கடத்தாமல் இருக்குது. அவன் ஹரியானாவில் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கான். இதில் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கூலிப்படை இதை யாரை ஏவினாங்களோ அந்த கூலிப்படை FBIக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இப்படி தான் இருக்கும் அங்கே அமைப்பு. அந்த FBIக்கு அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் இந்த விஷயமே வெளியில் வருது. ஒரு அமெரிக்கா குடிமகனை கொலை செய்வதற்கு இந்திய அரசின் உயர் அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். அது ரா உளவு அமைப்போட அதிகாரியை தாண்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வரைக்கும் அது நீளுது. இதுதான் பரவலான குற்றச்சாட்டு. இப்போ இந்த விஷயங்களை ட்ரம்ப் கையில் எடுத்தாருன்னா, ஏற்கனவே பிப்ரவரி மாதம் மோடி அமெரிக்கா போகும்போது அவருடன் உடன் சென்ற அஜித் டோவல் அமெரிக்காவில் கைது செய்யப்படுவார் என்று சில அமெரிக்க ஊடகங்கள் எழுதின. நல்ல வேளையாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. மிகப்பெரிய இன்சிடென்ட்டு. கைது செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. குற்றச்சாட்டுகளை முறையாக பதிவு பண்ணி சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணானாலே முடிஞ்சு போச்சு. அப்போ இந்தியாவோட குடுமி ட்ரம்ப் கையில். இந்திய அரசு செய்த தவறுகள், மோடி அரசு செய்த வெளிநாடுகளில் தீவிரவாதத்தை தூண்டுவிக்கக்கூடிய அந்த செயல்கள் இன்றைக்கி மோடி அரசுக்கு எதிராக திரும்பி இருக்குது. ஏற்கனவே கனடாவில் ஒருத்தனை இதே மாதிரி நிஜார் கொலை வழக்கில் இதே மாதிரி சிக்கலாகி எவ்வளோ தான் மறுத்தாலும் அந்த 5 ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரிட்டன், இந்த 5 நாடுகளும் 5 ஐஸ் நாடுகள் வந்து 5 கண்கள் நாடுகள். கனடாலையும் அமெரிக்காலையும் சீக்கிய தீவிரவாதிகளுக்கு எதிராக, ஏன்னா அவங்க தனி பஞ்சாப் கேட்குறாங்க, தனிநாடு கேட்குறாங்க, இந்தியாவை துண்டாட பார்க்குறாங்க. அதனால் அவர்களுக்கு எதிராக அவர்கள் மண்ணிலேயே அவர்களை வெட்டி சாய்க்க வேண்டும் என்று இந்திய அரசினுடைய பாதுகாப்பு கொள்கையில் ஒரு பெரிய மாற்றம், மன்மோகன் சிங் காலத்தில் இல்லாத ஒரு மாற்றம். வெளிநாட்டு மண்ணில் நம்முடைய நலன்களுக்கு எதிராக இந்தியாவின் உலகின் எந்த மூலையில் செயல்பட்டாலும், உலகின் எந்த மூலையில் அவர்கள் இருந்தாலும் வேட்டையாடுவோம் என்பது மோடி கவர்மெண்ட்டோட டிக்ளேர்டு பாலிசியாகவே மாறிப்போச்சு. அதோட தொடர்ச்சி தான் நிஜார் படுகொலை, அதோட தொடர்ச்சி தான் பன்னூன் அட்டெம்ப்ட் டு மர்டர். நான் இதில் அஜித் டோவல் பேர் வரைக்கும் அடிப்படுது. இப்போ நீங்கள் அப்படியே கேமராவை கட் பண்ணி ட்ரம்ப் கிட்ட வந்தீங்கன்னா, ட்ரம்ப் கடந்த 4 மாதங்களாக வந்து டேரிஃப் வாரில் இருக்கார். பிப்ரவரியில் மோடி போனப்போ ஆயில் ரிட்டர்ன் ட்ரேடை அவர் சைன் வாங்கினார். அதிகமாக வந்து நாங்கள் அமெரிக்கா கிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை மோடி கிட்டேருந்து சைன் வாங்கிட்டு தான் அவர் அமைச்சார். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல. வர்த்தக ரீதியாக இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை, அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. 2 பேரும் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஆனால் இன்றைக்கி இந்தியாவை வந்து அடிப்பணிய வைக்க அமெரிக்கா விரும்புது. குறிப்பாக ரஷ்யன் ஆயிலை வாங்கக்கூடாது. இன்னும் சில விஷயங்களை நம்ம போன வாரம் பேசின அக்ரிகல்ச்சர் செக்டார் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸுக்கு, ஃபார்ம் ப்ராடக்ட்ஸுக்கு திறந்து விடணும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இதில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு திறந்து விடாதது ரொம்ப நாளாகவே அவர்களுக்கு பெருங்கோபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது இன்டைரக்டாக காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது பன்னூன் கேஸில் இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடும், இந்தியாவோட உளவுத்துறை ஏஜென்ட் அதில் கையங்களவமாக மாட்டினதும். அப்போ அவன் சாயில்ல, அவன் மண்ணில் போய் இதுவரை எந்த பிரதமரும் இந்தியாவில் செய்யாத மோசமான காரியத்தை மோடி செய்தார்.
இது எல்லாமே ஊடகங்களில், சர்வதேச ஊடகங்களில் இருக்க விஷயம். இப்போ நம்ம பேசும்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வந்து இன்னும் ஆதாரம் இருக்குது, நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறீங்க, முட்டாள்கள். இந்தியாவுக்கு ராய்ட்டர்ஸோ வயரோ இதெல்லாம் எடுத்து எதிராக படிச்சு இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறதும் செயல்படுறதும் மோடியும் அஜித் டோவலும். அதனால தான் அவர் பேர் அஜித் டோவல் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் பேர் அஜித் டெவில். அஜித் டோவலை ரொம்ப நகைச்சுவையாக டிப்ளமேட்டிக் சர்க்கிள்ஸில் வச்சுருக்க பேர் இஸ் நாட் அஜித் டோவல், இஸ் அஜித் டெவில். அந்த மாதிரி காரியங்களை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. பன்னூன் கேஸில் அவருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு அமெரிக்க நீதிமன்றங்களில் முயற்சிகள் பிறப்பிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில் தான் ட்ரம்ப் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறார், இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார். அது எதனாலன்னா, விஷயம் தெரிஞ்ச டிப்ளமேட்ஸ் சொல்கிறது என்னென்னா, எங்கேயோ ஒரு தொடக்கூடாத இடத்துல ட்ரம்ப்போட ஈகோவை மோடி டச் பண்ணிட்டாரு. அதோட விளைவு தான் இது. இது வரைக்கும் எந்த அமெரிக்க அதிபரும் இவ்வளவு தூரம் வெளிப்படையாக இந்தியாவுக்கு எதிராக பேசினதில்லை. அக்ரெசிவ் ஆன்டி இண்டியன் ஸ்டாண்டு. இதில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி, பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்கள் இருக்குது, நாங்கள் அதை துறப்பண பணிகளை மேற்கொள்வோம், who knows one day பாகிஸ்தான் will be exporting oil to India. நான்சென்ஸ். பாகிஸ்தான் உள்ள ஆயில்லாம் இருக்குது, ஆனால் அமெரிக்காரன் போய் நோண்டி எடுத்து அதை விற்கிற அளவுக்குலாம் அங்கே ப்ராசஸே கிடையாது. அதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஆமாம், இதுக்கு பல 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து மோடியை வெறுப்பேற்றுறதுக்காக, மோடியை கோபப்படுத்துவதற்காக, மோடியை சீண்டுவதற்காக ட்ரம்ப் பேசக்கூடிய பேச்சு. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டாக்ஸ் கடந்த 4 மாதமாக நடந்துகிட்டு இருக்குல்ல, இதில் ஏற்பட்டிருக்க முரண்பாடுகள், இதில் இந்தியா மீது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்க கோபத்தை விட, அமெரிக்கா கோபம் நிறையா இருக்குது. பிரிக்ஸோட சேர்ந்து நம்ம பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு கோபம் தான் எல்லாமே. ஆனால் இதில் இந்த கோபத்தெல்லாம் விட பெரிய கோபமாக மோடி இப்போ சமீபமாக 3 நாளாக பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, விவரம் அறிந்தவர்கள் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் தலைவர்களோடு இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ட்ரம்ப் மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கோட பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து மோடி ஹஸ் ஹர்ட் த ஈகோ ஆஃப் ட்ரம்ப் அப்படின்றாங்க. ட்ரம்ப்போட ஈகோவை மோடி எங்கோ காயப்படுத்தி விட்டார். அதனால தான் தொடர்ச்சியாக 2 நாளாக 25% டாரிஃப்ன்றது அதுக்கும் மேலேயும் போகுன்றாங்க. நீங்கள் இது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் பெரிய அளவில் பாதிக்குங்க. ஆல்ரெடி வந்து டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு கடுமையாக சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் அது எக்ஸ்போர்ட்ஸுக்கு லாபம் தான், அதை நான் மறுக்கலை. பட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறையுதுன்னா அது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. இப்போ தான் கொரோனாலேருந்து மீண்டு வந்து நம்ம சமாளிச்சிருக்கோம். இப்போ குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டை நம்ம வியட்நாம், பங்களாதேஷ், கம்போடியா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட இழந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா இப்போயே ஷிப்மெண்ட் எல்லாம் நிறுத்த சொல்லிட்டாங்களாம் இந்திய ஏற்றுமதியாளர்கள். லாஜிஸ்டிக்ஸ் லைன்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தற்காலிகமாக இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் கப்பலில் ஏற்றப்பட்ட பொருட்கள் அப்படியே நிற்கின்றன. அல்லது கன்ஃபார்ம் ஆகும் தெரியாது அப்படின்ற துறைமுகத்துக்கு வந்து கப்பலில் ஏற்றப்படுவதற்காக காத்து கிடக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து ஏற்ற வேணாம், கப்பலில் ஏற்ற வேணான்னு தாக்கீதுகளை பிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதியாளர்கள். நான் இந்த இடத்துல தொடர்ந்து நான் மேலும் மேலும் ட்ரம்ப் வந்து மிரட்டுவது என்பது அது நாளைக்கு நடைமுறைக்கு வருவாமல் கூட போகலாம். மோடியோட மெர்கூரியல் கேரக்டர் நாளைக்கே கூட பல்ட்டி அடிக்கலாம். அவர் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு 19% தான் டேரிஃபு, நமக்கு 25%. இந்தியன் கவர்மெண்ட்டோட ராஜதந்திர தோல்வி இது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் அமெரிக்கா தான் வல்லாண்மை மிக்க நம்பர் 1 நாடு. சைனாவே அமெரிக்கா கிட்ட இறங்கி போகணும் தான் பார்க்குறான், ரஷ்யாவே அமெரிக்கா கிட்ட இறங்கி போகணும் தான் பார்க்குறான். அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு எந்த வளரும் நாடும் இருக்க முடியாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்மோட பிடிமானத்தையும் நம்ம விட்டுடக்கூடாது. இவ்வளோ பெரிய நாடு இந்தியாவை பகைச்சிக்கிட்டு அமெரிக்காவில் ஒன்றும் பெருசாக டேஷ் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்திய சந்தை அவங்களுக்கு தேவை, 150 கோடி மக்கள் தேவை. சந்தை, இந்தியாவோட மென்பொறியாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவை. நமக்கு எப்படி அமெரிக்கா தேவையோ அதுமாதிரி அவங்களுக்கு நம்ம தேவை. அந்த இடத்துல நம்மள தான் அவங்க 14-15% வந்து நம்பியிருக்காங்க மெடிக்கலை. அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட அந்த ஹோல்டு இருக்குது. மோடியோட மிக தவறான வெளியுறவு கொள்கையோட விளைவு தான் இந்த நிலையை வந்து இன்றைக்கி இந்தியா அடைஞ்சிருக்கு. ஒரு லீடர்ன்ற முறையில் ட்ரம்ப்போட ஈகோவை எங்கேயோ மோடி டச் பண்ணிட்டார். அதோட விளைவு தான் இந்த பிரச்சனை என்று ஒரு வலுவான கருத்தும் நிலவுகிறது. எனவே இந்திய வெளியுறவு கொள்கையோட மிக சவாலான ஒரு காலகட்டத்தில் நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ தூரம் டேரிஃப் எல்லாம் ட்ரம்ப் போடுறதும், அது ஈவன் அந்த டேரிஃப்ஸ் வந்து ஓரிரு மாதங்கள் நீடித்தாலும் கூட அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கலைத்தான் உண்டாகும். இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சிறு குறு வணிகர்களே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமாம், இது செயினுங்க. எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்குதுன்னா எக்ஸ்போர்ட்ஸோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லாமே அடி வாங்கும். திருப்பூரில் நேரடியாக எக்ஸ்போர்ட் பண்ணி பழைக்கிறவன் ஒரு 100 பேர்னா, அது சுப தொழிலில் 1000 பேர் இருப்பான், 10 மடங்கு இருப்பான். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். அதாவது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வருது. ஒவ்வொரு செக்டராக வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து ரொம்ப கடுமையானது. மோடி அரசாங்கத்தின் மிக மோசமான ராஜதந்திர தோல்வி இது. ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய
வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருந்திருந்தாங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஸ்வரன் சிங் மாதிரி, அந்த மாதிரியான கரண் சிங், ஸ்வரன் சிங் அந்த மாதிரியான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருந்திருந்தாங்கன்னா இது வந்து இந்த அளவு கூட வராமல் கூட போயிருந்திருக்கலாம். ஜெய்சங்கருக்கு விளம்பரத்தில் இருக்க நாட்டம் வந்து பேச்சுவார்த்தையில் கிடையாது. ரெண்டாவது, மோடியோட தவறுகளுக்கு ஜெய்சங்கர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஜெய்சங்கர் ஒரு ஏபிள்டு ஃபைனான்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் தான், மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் மோடியை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவரும் சறுக்கி விழுகிறார். அதான் இதில் இருக்க சிக்கல். மோடியை காப்பாற்ற போய் அவர் பிரச்சனையில் மாற்றார். அதுதான். ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக நாடுகள் நம்மளை வந்து பாகிஸ்தானோட ஈக்குவலாக ஒரே தட்டில் வச்சு பார்த்துருங்க. இப்போது பாகிஸ்தானோட நம்ம கீழேன்ற அளவுக்கு தான் அமெரிக்காவோட டேரிஃப்ன்றது காட்டுது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தான் ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சாலுமே இந்தியா வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் மத்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு தானே நமக்கு தேவை. ஆமாம், நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். பஹல்காமை கண்டித்த உலக நாடுகள் ஒரு நாடு கூட ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கல. ஆனால் மோடி பச்சை பொய்ய பார்லிமெண்ட்டில் பேசினார். உலகமே ஆதரிச்சது, காங்கிரஸ் ஆதரிக்கலாம். ஜம்மு காலத்தை வடிகட்டின பொய்ய சொன்னார் மோடி. ஒரு நாடு கூட ஆப்ரேஷன் சிந்தூரை ஆதரிக்கவில்லை, எக்ஸப்ட் இஸ்ரேல். இஸ்ரேலோட ஆதரவு என்பது 100 நாடுகளின் பகைக்கு சமம். அதனால் அது ஆதரவுனே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நேற்று அமெரிக்கா வந்து உக்ரைனில் நடக்கிற இழப்புகளுக்கு இந்தியா ஆதரிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனில் நடக்கிற இழப்புகளுக்கு பசியால் இறந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 80-90 குழந்தைகளை தலையிலையும் வந்து நெஞ்சிலையும் மார்பிலையும் சுட்டு கொண்டு இருக்காங்க ஐடிஎஃப். அப்போ இதுக்கெல்லாம் என்ன இவங்க பேசுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கசாவில் வந்து 60,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2/3 அதில் வந்து 2 பங்கு வந்து பெண்களும் குழந்தைகளும். குழந்தைகளை வந்து பசியால் பஞ்சத்தால் குழந்தைகள் சாவுது, இல்லை துப்பாக்கியால் சுட்டு குழந்தைகளை கொல்லுது இஸ்ரேல் இராணுவம். இத்தனை பாவத்துக்கும் துணையாக நிற்கிற அமெரிக்கா, நீ வந்து உக்ரைன் வாருக்கு ரஷ்யா செலவு பண்ணுறதுக்கு நீ தான் காசு கொடுக்குறன்றது அபத்தத்தின் உச்சம், முட்டாள்தனத்தின் ஆணவத்தின் உச்சம். அமெரிக்கா அப்படி எல்லா நாடுகளோட நல்ல நன்மைக்காகனா இஸ்ரேல் என்னத்துக்கு வந்து நிகழ்கால ஹிட்லர் அந்த மாதிரி வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்ல. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான விஷயங்களே நெத்தன்யாஹூ தலைமையிலான அந்த ஐடிஎஃப் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. ஆனால் இந்தியாவும் அது கண்டிச்ச பாடு கிடையாது. எல்லாமே வந்து அப்படியே வந்து மௌனித்தே கிடக்கிறார்கள் பாலஸ்தீன் விஷயத்தில். இதுக்கு ஒரு தீர்வு எங்கே தான் போய் இது முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இது எங்கே போய் முடியணும்? சர்வதேச சமூகத்தின் மனசாட்சி ஒழுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க அதை திருந்துற மாதிரி தெரியல. அவங்க வந்து இது எங்கே போய் முடியுன்றது கேள்விக்கு பதில் இல்லை, உண்மையிலே பதில் இல்லை. அது எங்கே போய் முடியும்னு தெரியும். இப்போது ஃப்ரான்ஸ் உட்பட ஒரு சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் போல் நாங்கள் பாலஸ்தீனுக்கு தனி நாடு அங்கீகாரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பிரிட்டன் கூட ரேஷன் கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். அப்போது தனிநாடு கொடுத்துட்டா மட்டும் அவங்களுக்கான அந்த பாதுகாப்புன்றது இருந்துருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஆமாம், அது வேறு சிக்கல். அது அங்கீகரிக்கிறதால ஃப்ரான்ஸோ இங்கிலாண்டோ அங்கீகரிக்கிறதால அவங்க களத்தில் நிலைமை மாறுமானா அது வேறு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலோட தாக்குதல் இன்னமும் கூட அதிகரிக்கலாம். மிருகத்துக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இஸ்ரேல் இஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்ரேல் ஒரு தீவிரவாத நாடு. சர்வதேச சமூகம் ஒரு காலத்தில் எப்படி தென்னாப்பிரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பொருளாதார தடைகளை விதித்ததோ, தீண்டாமையை கடைபிடித்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எப்படி பொருளாதார தடைகளை சர்வதேச சமூகம் விதித்ததோ, அந்த மாதிரி இன்றைக்கு காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய போர் குற்றங்களுக்காக, மனித குலத்தின் எதிரான குற்றங்களுக்காக கண்டிப்பாக இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். இஸ்ரேலை இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் மன்றம் இஸ்ரேலை ஒரு தீவிரவாத நாடு என்று அறிவித்து சாங்ஷன்ஸ், எப்படி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ஒரு கட்டத்தில் சாங்ஷன்ஸ் போடப்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு சாங்ஷன்ஸை இஸ்ரேலுக்கு எதிராக போட்டே தீர வேண்டும். அப்போ தான் வந்து பாலஸ்தீனிய காசா மக்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா அந்த மிருகத்துக்கு வெறி பிடித்து விட்டது. அதனால் அது வந்து தான் இஷ்டத்துக்கு தான் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். பேசுகிறதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவ்வளோ நேரம் உங்களை பண்ண நன்றி சார். நன்றி சார்.